மீனராசினியர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்கர நிவர்த்தி பலன் தான் சொல்ல போறேன். இதுல வரைக்கும் 10ல் இருந்த சனி பகவான் வக்கரம் பெற்று விலகினார். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். 10ஆம் இடத்தில் சனி பதவி பாழாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனியை வக்கர நிவர்த்தி குருவோட வீட்டில் இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த பதவி அந்தஸ்து இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு பலவிதமான பொறுப்புகளை வழங்குவார். தொழில் வியாபாரத்திலே நல்ல கணிசமான லாபத்தை ஈட்டி தருவார். இதெல்லாமே செய்வார். அடுத்ததாக உங்களுக்கு 12ஆம் இடத்திலே அந்த சனி பகவானுடைய பார்வை விழுகிறது. அப்பொழுது கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி அதன் மூலியமாக லாபத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள். அந்த தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். ஒன்று வேலை கிடைக்கும், இல்லை தொடர்பு கிடைக்கும். அது இல்லாமல் பிரயாணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மை தரும். எல்லாமே நடக்க போகுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா? இதனால் வரை வீடு விஷயங்களிலே ஒரு இடம் வாங்கி போடணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வீடு கட்ட முடியல என்ற ஒரு அவா கண்டிப்பாக இருந்திருக்கும். சில பேருக்கு இடம் இருக்கும், ஆனால் வீடு கட்ட முடியாமல் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரநித்தி பல காலகட்டத்திலே அந்த இடத்தில் வீடு கட்டலாம், அல்லது அந்த இடத்தை விற்று அதில் வரும் தொகை மூலமாக வேறு வீடு வாங்கி கொள்ளலாம், கட்டிய வீடும் வாங்கி கொள்ளலாம். எல்லாமே உங்களுடைய திட்டமிடுதல் தான். பொதுவாகவே மிதன ராசிக்காரர்கள் திட்டமிடுவதிலே கெட்டிக்காரர்கள் விளங்கக்கூடியவர்கள். அதனால தான் அப்படி சொன்னேன். இது மாதிரி நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் ஏற்படும். அதன் மூலியமா லாபங்கள் ஏற்படும். அதிக தொழிலாக செய்பவர்களுக்கு இரட்டை லாபம் ஏற்படும். இதெல்லாமே நடக்கப் போகிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் கணவன் மனை உறவு மிக மிக அந்யோன்யமாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வீர்கள். இருந்தாலும் உங்களிடையே பிரிவு ஏற்பட பலவிதமான தொல்லை தொந்தரவுகள் உங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்திலே உறவு வட்டத்திலே ஏற்படும். அதை தாண்டி நீங்கள் வந்து விடுவீர்கள். சனியுடைய பார்வையால் அதை தாண்டி வந்து விடுவீர்கள். ஏனென்றால் சனி பகவானுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை யாராவது பிரிக்க நினைத்தாலோ, தேவைகளில் ஏற்படும் செயல்களை செய்ய நினைத்தாலோ அவர்களை தண்டித்து விடுவார். அதனால தான் அப்படி சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் போது மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே ஏற்படும். நீங்கள் உங்கள் ராசாதிபதி புதனாக இருக்கிறதுனாலும் சனி வக்கர நிவர்த்தி பலன் இப்போது சொல்லி வருவதனாலும் பார்த்த சாரதி பெருமாள், அந்த பெருமாளை வணங்கி வருவது மிகச்சிறப்பு. சனிக்கிழமை தோறும் அவரை வணங்கி வந்தால் உங்களுடைய தீராத பிரச்சனை எல்லாம் தீரும். கெடுபலன் குறித்து நடப்பது ஏற்படும். இதில்லாமல் இரட்டை குழந்தைங்களுக்கு ட்வின் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏழை எளியவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். பொதுவாக குழந்தைங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள், உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது இதெல்லாமே செய்து வரலாம். இதெல்லாம் செய்து வந்தீர்களானால் இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்கு மேன்மேலும் ஒரு நல்ல பலனை கொடுத்து நன்மை செய்யும் என்பதில் சிறிதளவு மையமில்லை. எனவே உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன் எல்லா வகையிலுமே ஏற்றம் தருவதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.